ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா கண்ணால முருங்கைக்கீரை. நம்ம தாத்தா பாட்டி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அடை சுட்டு கொடுப்பாங்க. அப்போல்லாம் அம்மியிலே அரைச்சி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் எனக்கு இந்த கீரை கிடச்சிச்சு. சரி, தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். செய்ய போகிறேன். இது ரொம்ப மருத்துவம் மிகுந்ததும் கூட. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நெஞ்சு சளிக்கு, நீர் பிடிச்சதுக்கு அப்படின்னு ரொம்ப நல்லதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உரப்பு சேர்க்காதீங்க. நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் அப்படி சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வெறும் தோசையை கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவாங்க. பெரியவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கார சட்னியோ இல்லை மிளகாய் சட்னியோ செஞ்சு கூட இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இதுதான் அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. சளி பிடிச்சிட்டாலே போதும், எங்கடா இந்த கண்ணால முருங்கை இருக்கும், எங்கடா போய் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதுக்கு மேலே வந்திருக்காங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த வீடியோ மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஊக்கம் கொடுத்தாங்க. உங்களுக்கு சமைக்கிற திறமை இருக்குது, ஏன்ப்பா நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்ட்டு. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமாவும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி கீதா. மறக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சின்ன சின்ன திறமைகள் ஒளிஞ்சிருக்கும். அதை வெளியில் கொண்டு வரதுக்கு யார் மூலயமாவும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் நீங்கள் இதை போல் வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியும் கூட. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தோசை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இது மூலயமா எல்லாருக்குமே நன்றி சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நன்றி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதோ பேசணும்னு நினைப்போம், அப்படியே பேசும்போது அப்படியே மறந்துடுவோம். அதுதான். அப்புறம் கொஞ்சம் இட்லி இருந்துச்சுங்களா, நைட்டு செஞ்சது, அதை அப்படியே உதிர்த்து உப்புமா செஞ்சுட்டேன். சரி, அது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் தோசையும் அதையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.